அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு பெய்ட் பேட்சில் சிம்பிளிஃபிகேஷனில் கிளாஸ் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது டைப் 2 பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே டைப் 3, அதுக்கப்புறம் டைப் 4 எல்லா கிளாஸுமே எல்லா டைப்புமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரெகுலராக ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பேச வேணால் நம்ம கிளாஸ்க்குள்ளே செஷனுக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஷின் நம்பர் 5லேருந்து நம்ம பார்க்கலாம். சிம்பிளிஃபை, சுருக்குக, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது. என்ன சார் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏ. ஓகேவா? இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். எல்லாத்தையும் பெருக்கியிருக்காங்களா? ஏ இன்ட்டு ஏ என்ன சொல்லுவோம்? ஏ கியூப்னு சொல்லுவோமா? ப்ளஸ் இது பி, பி இன்ட்டு பி என்ன சொல்லுவோம்? பி கியூப்னு சொல்லுவோமா? அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். கீழே பாருங்க 789 தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். அப்போ கீழே பாருங்க இங்கே ஒரு ஏ பெருக்கல் இங்கே ஒரு ஏ. அப்போது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்க இது ஏ, இது பார்த்தீங்கன்னா பி, ஏபி. ஓகேவா? மைனஸ் ஏபி ப்ளஸ் இது ஒரு பி, அப்போ பி ஸ்கொயர். அப்போ நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, அப்போ இது ஏ கியூப் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பி கியூப். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது பி கியூபு, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஏ கியூபு. கீழே பாருங்க இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். மைனஸ் ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? இது ஏ, இது பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்படி இருந்ததுன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருக்குமே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. ஓகேவா? இதை தான் ரீரைட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைடட் பை, அப்போ இங்கே கீழே பாருங்க என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கா? அப்போ கீழே என்ன கொண்டு வந்திருக்காங்க? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்னதான் இப்போ ரிமைனிங் இருக்கு? ஏ பிளஸ் பி மட்டும்தான் இங்கே ரிமைனிங் இருக்கும். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபார்மேட்டுக்கு இருக்குன்னா, அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரிமைனிங் போர்ஷன் எதுதான்? இதுதானப்பா இருக்கு. அப்போ ஏங்கிறது என்னப்பா? ஏ பிளஸ் பி தான் அதோட ஆன்சராக இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி, ஏங்கிறது என்னது? 789 ப்ளஸ் பிங்கிறது என்னது? 211. அப்போது 89 11 100, 700 200 900, 900 ப்ளஸ் ஒரு 100 1000. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இது நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நிறைய டைம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் பேப்பரில் நிறைய டைம் நம்ம இந்த கொஷினை நம்ம பார்த்துருக்கோம். கிளியரா? அப்போ என்ன முக்கியமானது? அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை, இந்த ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு ரீரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு ஃபார்முலாவை உங்கள் எல்லாருக்குமே ரீரைட் பண்ணி இந்த மாதிரி போட தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமானது. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே அல்ஜிப்ரா. நான் டைப் வைஸ் நான் பிரித்து கொண்டு வந்தனால இது என்ன டைப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டாலே அது வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, இது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்க மேலே ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா 104 இன்ட்டு 104 இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஒன்றை ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தானேப்பா, ஒன்றை ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான். அப்போது ஏ ஈக்குவல்ட்டு என்ன எடுக்கலாம்? 260ன்னு. பி ஈக்குவல்ட்டு என்னவா இருக்கும்ப்பா? பி ஈக்குவல்ட்டு என்னவா இருக்கும்? 1/104 இருக்கும். நீங்கள் பி ஸ்கொயர் பண்ணி பாருங்களே, கண்டிப்பாக இது வரும். ஓகேவா? மைனஸ் இது என்னப்பா இருக்குது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார்முலா பாருங்கள், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் இங்கே பாருங்கள் இது என்னவா இருக்குது? இங்கே இருக்கிறது இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் இங்கே இருக்கிறது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னப்பா?
a squared plus b squared minus 2ab தான் இதோட ஃபார்முலா. நான் எப்படி எழுதுறேங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே இருக்கிறதாப்ப நான் இங்கே ரீரைட் பண்ணியிருக்கேன். இங்கே a squared minus b squaredங்கிறது இங்கே இருக்கிறது, இந்த ப்ராக்கெட்டுக்குள் இருக்கிறது. a minus b whole squaredங்கிறது எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இது a மைனஸ் இந்த 1/104ங்கிறது தான் b whole square. அதை நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். ஏன்னா a squared minus b squared அப்படியே நம்ம எழுதிடுறோம். மைனஸ் போட்டோம் மைனஸ். இங்கே a minus b whole square ஃபார்ம் என்னது, a squared plus b squared minus 2abங்கிறத மறந்துடக்கூடாது. இங்கே இருக்கும்போதே நான் ரீரைட் பண்ணுறேன். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் a squared plus b squared மைனஸ் இந்த மைனஸ் சிம்பிள் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள போயிட்டே இருக்கு. அப்போ மைனஸ் a squared minus b squared, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னப்பா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2ab சொல்ல முடியுமா முடியாதா? அப்போது என்னால் கேன்சல் பண்ணலாமா? எப்படி சார் கேன்சல் பண்ணலாம்? இங்கே ப்ளஸ் a squared, இங்கே மைனஸ் a squared, இங்கே ப்ளஸ் b squared, இங்கே மைனஸ் b squared. அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, 2ab தான் இருக்குது. அப்போது 2ab அப்படிங்கிறது 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பளம் பாருங்கள், a ப்ளஸ் b நம்ம கண்டுபிடிச்சிருப்போமா? a ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம போட்டோம் 1000 அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே ஏயோட வேல்யூ என்னது, ஏயோட வேல்யூ தான் நம்ம எடுத்துருக்கோமா 260ன்னு எடுத்துருக்கோம். பியோட வேல்யூ என்னது இன்ட்டு பியோட வேல்யூ 1/104ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுலேருந்து அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடிக்கலாமா? அடிக்கலாம். ஓ 2 இங்கே 52 2 104. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஓர் 26 26, இதை 5 2 26 54 52, 2 26 52, ஓ 2 I 2 10. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னப்பா, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 5 தான் இதோட ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறது, இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கொஷினையே அப்ரோச் பண்ண முடியும். கிளியரா புரியும் நான் நம்புகிறேன். புரியலனாலும் இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். ஒரு கொஷினை நீங்கள் எத்தனை டைம் வேணால் திருப்பி பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. புரியாத வரைக்கும். புரிஞ்சதுன்னா அதே மாதிரி சம்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா கான்செப்டில் தெளிவாக இருந்துக்கோங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிளியரா அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே இதுக்கு முன்னாடி இந்த சம்மில் இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், அந்த 5வது சம் பார்த்தீங்கன்னா a கியூப் அப்படிங்கிறத நமக்கு a தனியாக a இன்ட்டு ஏன்னு கொடுத்து வச்சுருந்தான். ஆனால் இங்கே இருக்கிற கொஷினில் பாருங்கள் 13 ஹோல் கியூப்னு கொடுத்துட்டான், அவனே கொடுத்துட்டான். அப்போது இது a கியூப் ப்ளஸ் b கியூப். ஓகேவா? அது அந்த ஃபார்முலா தானேப்பா. இப்போ ஃபார்முலா என்னது, a கியூப் ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட். கிளியராப்பா? அப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். அப்போது a கியூப் ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், a ப்ளஸ் பியா, a ப்ளஸ் பியை மேலே வச்சுக்கிட்டு கீழே என்ன கொண்டு வந்திருக்காங்க, a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயரை கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? அப்போ இங்கே ஏங்கிறது என்னப்பா, ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ 13, பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ 7. அப்போது அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரியே தான் நம்ம ரீரைட் பண்ண கற்றுக்கணும். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஏக்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக 13 ஹோல் கியூப் ப்ளஸ் பிக்கு பதிலாக 7 ஹோல் கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி. இந்த 20ங்கிறத 13 ப்ளஸ் 7ன்னு எழுதலாமல் எழுதக்கூடாதா? அப்போது இங்கே இருக்கிறது என்னதாப்பா, 20ங்கிறது a ப்ளஸ் பி 20. புரியுதாப்பா? இது a ப்ளஸ் பி. ஓகேவா? டிவைடட் பை 169. இங்கே 13 கியூப்னு போட்டவங்க இந்த 13 ஸ்கொயர்டுன்னு போடாமல் 169ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ 169ங்கிறது நமக்கு 13 ஸ்கொயர்டுங்கிறது தெரியணும். அப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா 13 ஸ்கொயர்டுன்னு நான் போடுறேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 7 ஸ்கொயர்டை நமக்கு 49ன்னு போட்டிருக்காங்க, நான் 7 ஸ்கொயர்னு போட்டுறேன். மைனஸ் வேறு என்னப்பா வரும், மைனஸ் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும், எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன தான் இருந்திருக்கும், இங்கே பாருங்கள் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. அப்போது எக்ஸுங்கிற இடத்துல என்ன தான் இருந்திருக்கணும், ab தான் இருந்திருக்கணும். அந்த abங்கிறதோட வேல்யூ என்னப்பா, ஏங்கிறது 13,
பிங்கிறது என்னப்பா 7. அப்போது ஏபி எக்ஸோட ஏபி 4 எக்ஸ் 4 ஒன்று தான். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 13 பெருக்கல் 7 எவ்வளோ? 70 ஒரு 21 91. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஒரு நல்ல கொஷின் இது. புரியும் நான் நம்புகிறேன். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்போது இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அதனால தான் ஒவ்வொரு சம்முக்கிட்டையும் நான் பாக்ஸ் போட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அதனால் இந்த ஃபார்முலாஸை ரீரைட் பண்ண கற்றுக்கோங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து சம்மில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு காப்பாற்றும். ஓகேவா? புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுருக்குங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? இது பாருங்கள், 1/42 அப்படிங்கிறது நமக்கு பின்னே எடுத்துக்கலாம். அப்போது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏங்கிறது என்னதுப்பா? ஏங்கிறது ஏ ஈக்குவல்ட்டு என்னப்பா? ஏ ஈக்குவல் டு 147. பி ஈக்குவல்ட்டு என்னப்பா? பி ஈக்குவல் டு 1/42 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ். மைனஸ் என்ன இருக்குது? மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபார்முலா எழுதட்டுமா? நீங்களும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். மைனஸ் வந்ததுன்னா இங்கே என்னதாப்பா வந்திருக்கணும்? மைனஸ் வந்ததுன்னா என்ன வந்திருக்கணும்? 2ab நம்ம போட்டிருப்போம். ப்ளஸ் வந்ததுன்னா 4ab. ஆக்சுவலாக 2ab வராது, 4ab வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் சம்மில் இருக்கிறத நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். என்ன வரும்? மைனஸ் என்ன வந்திருக்கும்? மைனஸ் வந்ததுன்னா இங்கே 4abங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? இந்த ஏபியை கீழே கொண்டு வந்திருப்போம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மில் 4abன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ என்னவாக தான் இருந்திருக்கும்? 4abயாக தான் இருக்கும். அதுவே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா, இந்த சம்முக்கான ஃபார்முலா இது. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் இந்த சம்முக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். கிளியரா? அப்போ 4ab 4ab தானே. அப்போ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? ஏயோட வேல்யூ 147 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? 1/42. ஓகேவா? அப்போ அடிக்கலாமா? அடித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அடிக்கலாமா? இதை வந்து என்ன அடிக்கலாம்? இதை வந்து 7ஆல் அடித்தா 6 7 42. இதை 7ஆல் அடித்தா 2 1 121 பெருக்கல் 7 147. ஓகேவா? மறுபடியும் இதை 2ஆல் அடித்தா 2, இதை 2ஆல் அடித்தா 3. 1 3 3 7 3 21. அப்போது 7 பெருக்கல் 2 எவ்வளோப்பா? 14. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எதனால் இந்த ஃபார்முலா வந்ததுங்கிறது அந்த ஃபார்முலாவும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கிளியரா? எல்லாமே அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணதான். இவ்வளோ தான் டிஎன்பிசியில் அதிகபட்சமாக கேட்டது. இது வரைக்கும் இப்படி இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இந்த டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான சம்ஸ் என்ன கேட்கலாம்? அட்வான்ஸ் லெவலில் வேற ஒரு நம்பரை மாற்றி தான் கேட்கலாமே தவிர கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே 147க்கு பதிலாக வேறு ஏதாவது 157 243 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகணும். பெரிய நம்பர் கொடுத்தா அடிக்க கூட்ட பெருக்க கழிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சிம்பிள். ஓகேவா? அப்போ கான்செப்ட் சேம் தான், பட் நியூமரிக்கல் வேல்யூவை தான் மாற்றி கொடுப்பாங்களே தவிர அதனால தான் நம்ம கான்செப்டை கற்றுட்டு போகணுங்கிறது சொல்கிறது. கிளியரா? புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன சார் இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கா சார்? ஆமாம். இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 அப்படிங்கிறது என் கண்ணுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 நான் 1 ஸ்கொயர்னு போடலாமே. ஏன் சார் இந்த தேவையில்லாத வேலை? நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஃபார்முலா எழுதட்டுமா? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அழகாக சொல்லிட்டேனா? அப்போது ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ நான் இதை எப்படி போடலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படிங்கிறத எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டு என்னப்பா? 4. ஓகேவா? அப்போ இதுலேருந்து அடித்தோம் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும்.
அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 இருக்கும். அப்போ 4 + 1 ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 5 இருக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா புரிஞ்சு? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். கிளியரா? இன்கேஸ் உங்களுக்கு சார் இந்த ஃபார்முலாவே நான் மறந்துட்டேன் சார், எனக்கு இது எதுக்குமே ஞாபகம் இல்லை, சடனாக எனக்கு என்ன எப்படி இந்த டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க x² - 1 அப்படிங்கிறது 1² தான் அப்படின்னு நீங்கள் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு அந்த ஃபார்முலா சடனாக ஞாபகம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சார், ஏன்னா சின்ன இன்கேஸ் நான் எது எதனால் இது வேல்யூ புட் மெத்தடோ இல்லை ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம்னு சொல்கிறேன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்துச்சு. 4 3 2 1 5 10க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. இதுவே 13 140 150 177 394 அந்த மாதிரி 3 டிஜிட்ஸில் 4 டிஜிட்ஸில் எக்ஸோட வேல்யூ இருந்தது ஆப்ஷன்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் தான் போய் ஆகணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நம்பர்னா நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்தால் இன்கேஸ் எக்ஸோட வேல்யூ 4 இருந்ததுன்னா அப்போ x² எவ்வளோவா இருக்கும்? 16 இருக்கும். 16 - 1 டிவைடட் பை 4 + 1 எவ்வளோ? 5 ஈக்குவல் டு 4 இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 16லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோப்பா? 15. 15 டிவைடட் பை 5 எவ்வளோப்பா? 3 தானே வருது. ஆனால் 4க்கு ஈக்குவலாக இல்லையே. 4 தான் வரணும், ஆனால் 3 வருதே. ஏன்னா 16லேருந்து 1 போச்சுன்னா 15. 15 டிவைடட் பை 5 3 தானே. 1 5 5 15 தானே. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. அப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? x². x²ங்கிறது அப்போ 5னா எக்ஸுங்கிறது 5னா நானாக எடுத்துருக்கிறேன். அப்போ 25 25 - 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்கும்? 5 x + 1. அப்போ 5 + 1 6. அப்போ என்ன பண்ணலாம்? 25 - 1 எவ்வளோ? 24. 24 டிவைடட் பை 6. 1 6 4 6 24. அது 4க்கு ஈக்குவலாக வந்துடுச்சா வரலையா? 4ங்கிற ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ தட் ஆப்ஷன் பி சரியான. இப்படியும் போடலாம். எப்போ சார் இப்படி போட முடியும்? சின்ன சின்ன நம்பர்ஸாக வேல்யூ புட் மெத்தடில் ஆப்ஷன்ஸில் ஏபிசிடி <10க்குள்ளே இன்கேஸ் ஹைலி ரிஸ்காக இருந்தால் <100க்குள்ளே இருக்குன்னா உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா x² இருந்தால் தான். இன்கேஸ் x³ -7x + 14 டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 இப்படி கண்டுபிடிச்சா நீங்கள் பாலினாமியலில் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்தால் மட்டும் வேல்யூ புட் மெத்தடில் உங்களால் போட்டு ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே பாருங்கள், 561 × 561 இது 2 இருக்கு. a × a a² மைனஸ் b². நான் முன்னாடி சொன்னேன், புள்ளியில் வச்சு ஒரு கொஷின்ஸ் வந்ததுன்னு சொன்னா, அப்போ a² - b² ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? a² - b² ஈக்குவல் டு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று a + b மேலே இருக்கும், கீழே என்ன இருக்கும்? a - b இருக்கும். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, a² - b² ஈக்குவல் டு டிவைடட் பையில் a + b இருந்தது அப்படின்னா மேலே என்ன இருக்கும்? a - b மேலே இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம ரெண்டாக எழுதியிருக்கோம். இந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வந்திருக்கும்? எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள். அப்போது இங்கே பாருங்கள் 530. ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? 561. 561ஓட 530 கம்மியாக இருக்குது. அப்போது கீழே என்ன தான் வந்திருக்கணும்? a - b தான் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏயோட வேல்யூ 561, பியோட வேல்யூ 331. அப்போது 561 31 போச்சுன்னா 530. அப்போ இங்கே மேலே என்ன தான் இருந்திருக்கும்? a - b கீழே டினாமினேட்டரில் வந்துன்னா மேலே என்ன தான் இருந்திருக்கும்? a + b தான் இருந்திருக்கும். அப்போ a + b யோட வேல்யூ என்னப்பா? ஏயோட வேல்யூ என்னது? ஏயோட வேல்யூ 561. பியோட வேல்யூ என்னப்பா? பியோட வேல்யூ என்னது? 331. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 592. எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
11வது கொஷின். இந்த கொஷின் பாருங்க, இது அப்படியே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன சார் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, நீங்கள் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, உங்களுக்கு எது எதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண தெரியணும். இங்கே பாருங்க, இது ஏ. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணோம்னா ஏ ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அடுத்து பாருங்க 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பியா. நான் கரெக்டாக ஹைலைட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர். கரெக்டாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, அப்போ இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எழுதிட்டுனா எழுதலையா? இப்போ இந்த அல்ஜிப்ரிக் இந்த ஃபார்முலாவை நான் ரீரைட் பண்ணால் போதும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ மேலே இருக்கிற இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. நம்ம பார்த்துருக்க மாட்டோமா? இங்கே 2ab பின்னாடி வருது, அங்கே முன்னாடி வருது, அவ்வளோதான். அது இதுவும் சேம் தானேயா? மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது ரெண்டும் சேம் தானே. அப்போது மேலே இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? கீழே என்னப்பா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது ஏ ப்ளஸ் பி என்னவா இருக்கும், ஏ ப்ளஸ் பி அப்படியே நான் போட்டுறேன், ஏ மைனஸ் பி நான் போட்டுறேன். எப்படி நான் ரீரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இன்கேஸ் உங்களுக்கு இப்போது 3 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், 3 இன்ட்டு 3ன்னு போடலாமா? அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நான் எப்படி போடலாம்? ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு ஃபார்முலாவில் போடலாம். இன்னொன்று என்ன, இப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை நான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடலாமா போடக்கூடாதா? போடலாம் தானேயா? இப்போ 3 ஸ்கொயரை 3 இன்ட்டு 3ன்னு போடுற மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடலாம் இல்லையா? எனக்கு எப்படினாலும் போடலாம், எனக்கு ஆன்சர் வரணும், அவ்வளோதான். அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. கீழே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போது மேலே ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்குது, கீழே ஒரு ஏ ப்ளஸ் பி இருக்குது. அப்போது இந்த ஏ ப்ளஸ் பி இந்த ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, மேலே ஏ ப்ளஸ் பி கீழே ஏ மைனஸ் பி. அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஏயோட வேல்யூ என்னப்பா, ஏயோட வேல்யூ 1.75, பியோட வேல்யூ என்னது 0.75. ஓகேவா, அப்போ ஏ ப்ளஸ் பி 1.75 ப்ளஸ் பியோட வேல்யூ 0.75 divided by 1 a minus b 1.75 minus 0.75. அப்போ 1.75 0.75 எவ்வளவு, 1.25 எவ்வளோ, 2.5 2.5 நம்ம எப்படி போடலாம், 2.5ன்னு போடலாம். நீங்கள் கூட்டி பெருக்கி பாருங்கள், 1.75 0.75 கூட்டி பார்த்தீங்கன்னா 0 5 மேலே ஒரு 1 இருக்கும், 2.5 கீழே டிவைடட் பை 1.75லேருந்து 0.75 போச்சுன்னா 1.25லேருந்து 3/4 போச்சுன்னா மீதி 1. அப்போது 2.5 டிவைடட் பை 1. இப்படி இதை எப்படி போடலாம், கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலன்னு 1 தான். அப்போது 2.5 தான் இதோட சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா, புரிஞ்சுதான்? ரொம்ப ரொம்ப முக்கியம், போதுமானது. நீங்கள் இதில் இருக்கிற அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவோட கான்செப்டை, அந்த சம்மை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டாலே போதுமானது. அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போதோ, அந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓகே ஃபைன், நம்ம இதை தாண்டா இப்படி தாண்டா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, அப்போது இந்த ஃபார்முலா நான் பாக்ஸ் பண்ணுற இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா, அதனால தான் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பாருங்கள், ஒவ்வொரு சம்முக்கிட்டையும் நான் அந்த ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட எழுதி காமிச்சிக்கிட்டே இருந்திருப்பேன். ஓகேவா, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி. கிளியரா? ஓகே ஃபைன்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே ஒரே, அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலாலே கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும். டிஎன்பிசியில் 2018 2025 வரைக்கும் இருக்கிற கொஷினே ஒரு 150 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும். 120 130 கொஷின் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது. அப்போ 150 கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது 150 கொஷின்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குன்னு பார்த்தா அரைச்சமாவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டைப் வைஸ் பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கேட்கலாம். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸில் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கேட்கலாமே தவிர பட் கான்செப்ட் சேமாக தான் இருக்கும், டைப் சேமாக தான் இருக்கும். அதனால் இது மாதிரி டைப் தான் நிறையா இருக்கும். இதை தாண்டி அட்வான்ஸ் லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு குறிகளும் படிகளும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இப்போது ஏ பவர் எக்ஸ் அப்படின்னா ஏங்கிறது இங்கே என்ன சொல்லுவோம்? தமிழில் அடிமானம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பேஸ்ன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸுங்கிறத பவர்னு சொல்லுவோம், அதை அடுக்குன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறத பவர்னு சொல்லுவோம், அடுக்குன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பவர்னு சொல்லுவோம், தமிழில் அடுக்குன்னு சொல்லுவோம். இது பேசிக்ஸாக நான் சிம்பிளிஃபிகேஷன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எடுக்கும்போதே நான் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். மறுபடியும் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போ டைரெக்டாக நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பிங்க. இப்போ என்ன கேட்டால் சிம்பிளிஃபிகேஷனில் அடிக்கடி கேட்குறது என்னென்னா உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ். இது ரெண்டு தான் அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதனால் டைப் 2வும் டைப் 3யும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோ. இது டைப் 3 தானேப்பா, டைப் 3 தான். டைப் 2 இது வரைக்கும் பார்த்து ரெண்டு டைப் 1 டைப் 2 பார்த்துட்டோம். டைப் 1 போர்ட் மாஸ், டைப் 2 அல்ஜிப்ரிக், டைப் 3 அடுக்கு குறிகள், இன்சிசெட் சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ டைப் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதை பற்றின கான்செப்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நான் டீட்டெயிலாக பேசிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள், இப்போது 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 4 பவர் 12 8 பவர் 3 ஈக்குவல் டு 16 பவர் 11 இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 16 இருக்குது. அப்போது நான் எல்லாத்தையுமே 2க்கு என்னால் மாற்ற முடியுமா? ஐயா சாமி 4ஐ 2ஆக மாற்ற முடியாது. ஓகேங்களா? 4ஐ ஆக்சுவலாக 2ஐ 4ஆக மாற்ற முடியாது. ஆனால் 4ஐ 2ஆக மாற்ற முடியும். எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னு கேட்டால் 4 ஈக்குவல் டு 2 பவர் 2ன்னு போடலாம். 8 ஈக்குவல் டு 2 பவர் 3ன்னு போடலாம். 16 ஈக்குவல் டு 2 பவர் 4ன்னு என்னால் போட முடியும். அப்போது இதே மாதிரி நான் இங்கே இருக்கிறத போட போகிறேன். அப்போது 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 4ஐ 2 பவர் 2 மேலே, இந்த 4ஐ தான் நான் 2 பவர் 2ன்னு போட்டேன். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 12 இருக்கா? அந்த 12ஐ நான் அப்படியே போட்டுருவேன். இன்ட்டு அடுத்து 8 இருக்கா? 8ங்கிறது என்னப்பா? 8க்கு பதிலாக 2 பவர் 3 ஹோல் பவர் மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு மேலே ஒரு 3 இருக்கா? 8ஓட வேல்யூவை தான் நான் போட்டிருக்கேன் இப்படி 2 பவர் 3ன்னு. அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3ஐ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, கவனமாக கவனிச்சுக்கணும். ஈக்குவல் டு 16 எப்படி போடலாம்? 2 பவர் 4 அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஹோல் பவர் 11 இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. ஏன் சார் இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், பவர் எல்லாமே அடிமானம் பேஸ் எல்லாமே சேமாக இருந்தால் தானே என்னால் அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இங்கே எங்கேயோ எக்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது? எக்ஸ் இங்கே இருக்குது. கிளியரா? அப்போது நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், அப்போது இந்த மாதிரி போடலாம். அப்போது 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர், இப்போ இந்த ஃபார்முலா என்னப்பா அப்படின்னு கேட்டால், என்ன ஃபார்முலா நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா? ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம்? ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு நம்ம போடுவோம் தானே? அப்போது நம்ம 2 பவர் 2 ஹோல் பவர் 12 இருந்ததுன்னா நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிப்போமா? அப்போது 2 பவர் 2 இன்ட்டு 12 எவ்வளோ? 24 இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 3 எவ்வளோப்பா? 3 இன்ட்டு 3 எவ்வளோ? 9 ஈக்குவல் டு 2 பவர் 4 இன்ட்டு 11 எவ்வளோ? 4 பெருக்கல் 11 44. புரிஞ்சுதாப்பா? இந்த ஸ்டெப்லேருந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி போடுறேங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன்.
அப்போது இப்போ இதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போது அடுத்த ஃபார்முலா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் ஓ இன்ட்டு ஏ பவர் பி அப்படின்னு இருந்ததுன்னா, நமக்கு பேஸ் எல்லாம் சேமாக இருந்தா, பேஸ் என்னது, அடிமானம் என்னது, ஏ ஏ ஏ ஏன்னு இருந்து இன்ட்டு போட்டு மேலே பவர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஏ பவர் எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஓ ப்ளஸ் பின்னு நம்ம போடுவோமா, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறத நம்ம போட போகிறோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃபார்முலாவே நான் உங்ககிட்ட எழுதுனேன். நான் இதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. டக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஃபார்முலாவை நான் ஏன் மெனக்கட்டு எழுதுறேன்னா, நீங்களும் அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்போது 2 பவர் என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 24 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 2 பவர் 44. அப்போது கொஷினில் இங்கே 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 33 24 ப்ளஸ் 9 33 ஈக்குவல் டு 2 பவர் 44. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஒய் இன்கேஸ் இஃப் கண்டிஷனில் இருந்ததுன்னா, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து அடிமானம் ஏ இங்கே ஏ இருந்து ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா, மேலே இருக்க எக்ஸும் ஒய்யும் சமமாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் கீழே இருக்க ரெண்டும் சமம். அப்போ அதே மாதிரி இந்த கண்டிஷனில் கீழே பேஸ் கீழே வேல்யூ பாருங்கள் 2 2 இருக்கா, அப்போ மேலே இருக்க இது ரெண்டும் சமமாக இருக்குமா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 33 ஈக்குவல் டு 44. எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். எக்ஸோட வேல்யூ 44 மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 33. 44லேருந்து 33 போச்சுன்னா 11. அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா புரியும் நான் நம்புறேன். ஓகே பாப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. டக்குன்னு பார்த்தோன்னே போட்டு போய் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் டு 16 ஈக்குவல் டு 49 இஸ் டு எக்ஸ் 3/2. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு என்னன்னா, கான்செப்ட் நம்பர் 1, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தது. இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஷின்ஸ், பட் சிம்பிளிஃபிகேஷனில் வந்திருக்கு. இதை பார்த்துக்கோங்க. ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி. இதுக்கு என்ன மீனிங்னா, ஏ இஸ் டுனா ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டின்னு அர்த்தம்ப்பா. கிளியரா? இப்படி இருந்ததுன்னா இப்படி அர்த்தம். அப்போ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 49 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3/2 போடலாமா போடக்கூடாதா? கரெக்டாக போட்டேன்னா இந்த மாதிரி இருக்கிறத நான் இந்த மாதிரி போட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு பவரில் எப்படி போடலான்னா, எக்ஸ் பவர் 1/2ன்னு போடலாமா போடக்கூடாதா? போடலாம் தானே. அப்போ நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு 49, கீழே டிவைடட் பை 16, மேலே என்ன இருக்கும், கீழே எக்ஸ் பவர் 3/2ன்னு இருக்கும். அப்போது நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிறத இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன், இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர்
3/2 ஈக்குவல் டு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 49 பெருக்கல் 16 போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பாக போடலாம் தானேப்பா, போடலாம் தானே? போடலாம் தான். அப்போது நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு சொல்லியிருப்பேனா? அப்போது இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 இருக்கா? அப்போது நம்ம எக்ஸ் பவர் 1/2வையும் 3/2வையும் கூட்டணும். 3/2ங்கிறது 1 நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா 1/2ங்கிறது 6. அப்போது 1/2வையும் 3/2வையும் நம்ம கூட்டினா 1/2யும் 6யும் கூட்டினோம்னா 2. நீங்கள் போட்டு பாருங்கள் 2ன்னு வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 49 பெருக்கல் 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போது எக்ஸோட வேல்யூ நீங்கள் 49ஐயும் 16ஐயும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா பெரிய தவறு பண்ணிடுவீங்க. பெருக்கிக்கலாம், பெருக்கி போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போது நான் எக்ஸ் ஸ்கொயரை நான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுறேன் ஈக்குவல் டு இந்த 49 7 பெருக்கல் 7ன்னு போட்டுறேன் பெருக்கல் இந்த 16 4 பெருக்கல் 4ன்னு போட்டுறேன், பிரிச்சுக்கிறேன். அப்போ பிரிச்சனா எனக்கு ஒரு ஆன்சர் என்ன வரும்னா, இந்த எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும், ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போது இந்த 2 எக்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கிறேன் பெருக்கல் இந்த 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கிறேன் 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 28. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இல்லை சார், நான் வந்து 49ஐயும் 16ஐயும் பெருக்கி, ஓகேவா, 49ஐயும் 16ஐயும் நான் பெருக்கி அதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் உங்களுக்கு 28 தான் வரும். கிளியரா? புரிஞ்சுதாப்பா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆப்ஷன் டி சரி ஆன்சர். எப்படி நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன், இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வேயாக இருக்கும். இந்த மாதிரி 2 எக்ஸுக்கு ஒரு எக்ஸு, 2 7க்கு ஒரு 7, 2 4க்கு ஒரு 4 எடுத்துட்டா அதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பா, புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது எப்படி சார்? நான் உங்ககிட்ட ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன போடலாம், எம் ஹோல் பவர் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஹோல் பவர் சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓ அப்படின்னு இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பவரில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம மேலே நியூமரேட்டரில் போடுவோம், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி டிவைடட் பை இங்கே இருக்கிறத நம்ம எல்லாத்தையுமே எங்கே போடுவோம்? கீழே போடுவோம், டினாமினேட்டரில் போடுவோமா? எம் இன்ட்டு என் இன்ட்டு ஓன்னு சொல்லணும்னா எக்ஸ் பவர் பேஸில் இருக்க எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி என்ன சொல்லியிருப்பேன்? பவரில் இருக்கிற வேல்யூவை இந்த பக்கம் பவரில் இருக்கிற வேல்யூவை நியூமரேட்டர்லையும் அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூ டினாமினேட்டர்லையும் போடணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்குதா? அப்போது எக்ஸ் பவர் என்னப்பா 6ங்கிறது பவரில் இருக்கா? அப்போது 6 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 5 இன்ட்டு 3யா? அப்போது 5 இன்ட்டு 3. அப்போ அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? அடிக்கலாமா? அடித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 3 3 2 3 6. அப்போ இதை எப்படி போடலாம்? எக்ஸ் பவர் 2/5ன்னு போடலாமா? எக்ஸ் பவர் 2/5 எங்கே இருக்குது? எக்ஸ் பவர் 2/5 ஆப்ஷன் ஏல சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சுதா? ஓகேவாப்பா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு பார்த்த உடனே போட்டு போயிடலாம். எப்படி? 5 பவர் எக்ஸ் டிவைடட் பை 125 125. இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 125 தானே. 1 பெருக்கல் 125 125 தான். அப்போது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 125 நம்ம எப்படி போடலாம்? 5 கியூப் தான்ப்பா 125. 5 ஸ்கொயர்டு 25. 5 கியூப் எவ்வளோ அப்படின்னா 125. 5 பவர் 4 எவ்வளோ? 625.
5 power 4 equal to 625. ஓகேவா? அப்போது இது எப்படி போடலாம்? 5 power 3 போடலாம். பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்து ஈக்குவல் இருந்ததுன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருந்திருக்கும்? மேலே 3 இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இதுக்கு என்னப்பா ஆன்சர் இருக்கும்? இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 power n equal to 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 power n equal to 64 பா. இப்போ நம்ம இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ 2 power n இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு போடுவோமா போட மாட்டோமா? அப்போது அதே மாதிரி இப்போது 2 power n இருக்குது, அதுக்கு மேலே என்னவா இருக்கும்? 1/2ன்னு போட முடியுமா? ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 64ன்னு சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்லேயே சொல்லியிருப்பேன். 2 power 3 எவ்வளோப்பா? 8. 2 power 4 எவ்வளோப்பா? 16 16. 2 power 5 எவ்வளோ? 30 32. ஓகேவா? 2 power 6 எவ்வளோ? 64. அப்போது 64க்கு பதிலாக நான் 2 power 6ன்னு போடலாமா? ஏன் சார் இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டால், இங்கே பேஸில் 2 இருக்குது, அதனால் நான் இதை மாற்றுறேன். அப்போது 2 power இப்போது a power m ஹோல் பவர் என்னன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம்? a power m into என்னன்னு போடுவோமா? அப்போ அதே மாதிரி இங்கே n இருக்குது, இங்கே n இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போது என்னையும் 1/2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 into n, n divided by 2. ஓகேவா? அப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணால் n/2ன்னு இருக்கும். அப்போ 2 power n/2 ஈக்குவல் டு இந்த 64க்கு பதிலாக 2 power என்ன போடலாம்? 2 power 6ன்னு போடலாம். அப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவர் ரெண்டு ஈக்குவலாக, பவரில் என்ன இருக்குது? n/2 ஈக்குவல் டு 6ஆ? அப்போ என்னோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? n ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாக போகும். அப்போ 6 பெருக்கல் 2 எவ்வளோப்பா? 12. அப்போ n ஈக்குவல் டு 12. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். நான் ஒவ்வொன்றத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு தேவையில்லாத வேலை மீன்ஸ் என்னென்னா 2 power 6 எவ்வளோ? 64. 64 2 power 6ன்னு போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த கான்செப்ட் எல்லாமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்ம சால்வ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியராப்பா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான் இது. அப்போ என்ன சொல்கிறாங்க? 2 power x equal to cube root of 32ன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி கொஷின் தான். எப்படி போடலாம்? அப்போது 2 power x equal to இப்போ கியூப் ரூட்டுன்னு இருக்குப்பா. இப்போது எக்ஸ் இருந்து அதுக்குள்ள கியூப் ரூட் இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம்? எக்ஸ் பவர் 1/3ன்னு நம்ம போடுவோம். இங்கே என்ன இருக்கோ அதுதான் போடுவோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே m இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம்? எக்ஸ் 1/mன்னு போடுவோமா? அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதுதான், இந்த ரெண்டும் தான் கான்செப்ட். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ இதை நம்ம எப்படி போடலாம்னா 32 பவரில் எப்படி போடலாம்? 1/3ன்னு போடலாம். ஏன்னா கியூப் ரூட் இருக்கு இல்லையா? 1/3. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மில் தான் சொல்லியிருப்பேன் 2 power 5 equal to 32ன்னு சொல்லியிருப்பேனா? அப்போது அதே மாதிரி தான் இங்கே 2 இருக்கிறனால நான் இதையும் 2க்கு மாற்ற போகிறேன். அப்போ 2 power x equal to 2 power 5 whole power 1/3ன்னு போடலாமா போடக்கூடாதா? 32 2 power 5ன்னு நான் போட்டேன். அப்போது 2 power x equal to 2 power இதையும் மல்டிபிள் பண்ணலாமா? 5 into 1/3 எவ்வளோப்பா? 5/3ன்னு என்னால் போட முடியும். அப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அப்போ x ஈக்குவல் டு 5/3. என்னப்பா? 5/3. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே ஃபைன். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரெண்டும் சூப்பர் ஈஸியானதான். இப்போது அதே மாதிரி தான். எப்படி போடலாம்? இப்போது 2 power x plus 13 ஈக்குவல் டு 4 power x plus 2ன்னு இருக்குப்பா. அப்போது 2 power x plus 13 ஈக்குவல் டு இங்கே 4 இருக்குது. நான் 4 எப்படி 2ஆக மாற்ற முடியும் எப்படின்னு கேட்டால் 2 power squared whole power x plus 2. இந்த 4க்கு பதிலாக நான் 2 போட்டேன்.
அப்போது 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு இந்த 2வை கொண்டு வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 2 பவர் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கரெக்டாப்பா? கரெக்டாக போகிறேன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கிளியரா? அப்போது 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 2 பவர் 2x இதையாலையும் மல்டிபிள் பண்ணுறோம், இதையாலையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4. அப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்து இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 4. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 13லேருந்து 4 போச்சுன்னா 9. எக்ஸோட வேல்யூ என்னப்பா? 9. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதிப்பு காண்க. இதோட வேல்யூ என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் find the value of 256 பவர் 0.16 பெருக்கல் 16 பவர்ல 0.18. ஒரு நல்ல கேள்விப்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ பவர் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா தானே மேல இருக்க பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தா தானே மேல இருக்க ரெண்டையும் பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அப்படிதானே முடியும். ஆனா பவர் ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இது 256, இங்க ஒரு 16 இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, 256ங்கிறது 16 ஸ்கொயர்டா 16. அதனால தான் ஸ்கொயர் கியூபோட வேல்யூ நம்ம படிக்க சொல்லியிருந்தது. 256ங்கிறது 16 ஸ்கொயர். அப்போ 256ங்கிறத நம்ம 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 0.16 பெருக்கல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 16 பவர் 0.18. கரெக்டாப்பா? அப்போ ரெண்டுமே 16 இருக்கா? இப்போ 16 பவர் இந்த ரெண்டையும் 0.16ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 0.32 பெருக்கல் 16 0.18. அப்போ இது எதுக்குப்பா ஈக்குவலாக இருக்கும்? 16 பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 0.32 ப்ளஸ் 0.18. அப்போ 16 பவர் 0.32 18 கூட்டினோம்னா 32யும் 18 கூட்டினோம்னா 0.5. 0.5ங்கிறது 0.5னா என்னப்பா சொல்லுவோம்? 0.5ங்கிறத நம்ம 1/2 போடுவோமா போட மாட்டோமா? போடுவோம் தானே. அப்போ 16 1/2 போடுறேன். ஏன் சார் இந்த 1/2? இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ் பவர் 1/2 போடுவோமா போட மாட்டோமா? அப்போ அதே மாதிரி 16 1/2வை நம்ம எப்படி போடலாம்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 16ன்னு போடலாமா போடக்கூடாதா? அப்போ இந்த 16 பவர்ல இருக்கிற 1/2வை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 16ன்னு போடலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 16 இருக்கா? 16 நம்ம 4 பெருக்கல் 4ன்னு போடலாம். அப்போ 2 நாளுக்கு ஒரு நாள் எடுத்தா அதுதான் ஆன்சரா இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? 4. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈஸி தானே, டக்குன்னு போயிடுறேன். இப்போ பாருங்க, 1000 பவர் என்ன சொல்லலாம்? 1000 நம்ம எப்படி போடலாம்? 1000 10 கியூப் மேல 9 டிவைடட் பை 10 பவர் 24 ஈக்குவல் டு 10 பவர் 3 பெருக்கல் 9 எவ்வளோ? 27 டிவைடட் பை 10 பவர் 24. அப்போ மேலே போச்சுன்னா எப்படி சம்லஸ் ஃபார்முலா என்ன வரும்? ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னு இருந்ததுன்னா ஃபார்முலா என்னதுப்பா? ஏ பவர் எம் மைனஸ் என். அப்போ அதே மாதிரி தான் இதுக்கு என்ன வரும்? 10 பவர் m மைனஸ் n. 27 மைனஸ் 24. அப்போ 10 மைனஸ் 27 வந்து 24 போச்சுன்னா 3. அப்போ 10 கியூப் தான் இதோட ஆன்சர். ஆனால் 10 கியூப் நீங்கள் ஆன்சர் கொடுக்கல. அப்போ 10 கியூபோட வேல்யூ என்ன? நம்ம தானே இந்த 1000 தானே நம்ம 10 கியூப்னு இங்கே போட்டிருக்கோம். அப்போ 10 கியூபோட வேல்யூ என்னது? 1000. எங்கே இருக்கு? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, 10வது கொஷின். இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இந்த 4096ங்கிறத நம்ம அந்த ஸ்கொயர் வேல்யூவில் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னு கேட்டால் இங்கே 2 இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க சம்லாம் நம்ம பார்த்துருப்போம். 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் 32 இருந்ததுன்னா நம்ம இந்த 32வை நம்ம 2 பவர் 5ன்னு போட்ட மாதிரி. ஏன் சார் அப்படின்னா இந்த பக்கம் 2 இருக்குப்பா, அதனால நான் இதை வந்து 2 பவர் சம்திங்கில் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த 4096ஐயும் நம்ம 2 பவரில் வச்சுக்க ட்ரை பண்ணோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 பவர் 3k minus 5 ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இந்த 4096 ரெண்டாக பிரித்தோம்னா 2 பெருக்கல் 2048ன்னு என்னால் போட முடியும். கிளியரா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 2 இன்ட்டு இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 பெருக்கல் 10,024ன்னு பிரிக்கலாம். நீங்கள் பிரித்து பாருங்கள், இந்த 2448 10,024ன்னு பிரிக்கலாம். இந்த 10,024 2 பெருக்கல் 512ன்னு பிரிக்கலாம். இந்த 512 2 பெருக்கல் 256ன்னு பிரிக்கலாம். இந்த 256 16 பெருக்கல் 16ன்னு பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதா? இந்த 2 அப்படியே இருக்கும், 2 இந்த 2 அப்படியே கீழே வந்துடும், 2 இந்த 2 அப்படியே கீழே வந்துடும், 2. நீங்கள் 4096ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே போதும் தான், பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஃபேக்டர் பண்ணி உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஈக்குவல்ட்டு இங்கே என்னப்பா இருக்குது, 2 பவர் 3k minus 5ன்னு இருக்குது. அப்போ 16ங்கிறத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் 16 நம்ம எப்படிப்பா போடுவோம், 2 பவர் 4ன்னு போடுமா 5ன்னு போடுமா, 4ன்னு போடுவோம். 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, மொத்தம் எத்தனை 2, 4. அப்போ 2 பவர் 4 இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுக்க நான் எழுதிட்டேன். இதில் ஈக்குவல்ட்டு என்னப்பா 2 பவர் 3k minus 5. புரியுதா சாமி? அப்போது 2 பவர் 3k minus 5 ஈக்குவல்ட்டு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ 2 பவர் மேலே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 4 + 4 8, 8 + 4 எவ்வளோ 12. அப்போது 2 பவர் 12ன்னு போடலாமா? அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவர் 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, அவை சமப்படுத்திக்கலாமா? அப்போது 3k minus 5 ஈக்குவல் டு 12. அப்போது 3k ஈக்குவல்ட்டு 12 + 5. அப்போது 3k ஈக்குவல்ட்டு 17. அப்போது k ஈக்குவல்ட்டு எவ்வளோப்பா 17/3. இன்ச் பை இன்ச் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளை பிரைமரி ஸ்கூலுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ஓகேவா? நான் ஒரு ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ண முடியும், என்னால் சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஸ்கிப் பண்ணனா இந்த மேக்ஸ் பேட்சே உங்களுக்கு புரியாமல் போயிடும், பிடிக்காமல் போயிடும். போர் அடித்தாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாகவே சொல்லித்தரேன். எனக்கு வந்து 2-3 கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரிஞ்சு பயன்பெற்றாலே, நீங்கள் டாப்பர்ஸாக இருந்து இந்த சம்மை பார்த்துட்டு என்னடா இந்த சம்மை இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்காரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பக்கா பிகினர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, ஓகேவா? அப்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும், மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் போகணும்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் மட்டும் சே இதைத்தான் இவ்வளோ பெருசாக போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்து நிறையா சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கிளியராப்பா? புரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்தது இது என்னப்பா, பவரில் எல்லாமே சேமாக இருக்குது, அடிமானம் எல்லாமே சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும். அப்போது 5 பவர் 3 + 4 - 2 என்னப்பா இருக்கும்? அப்போது 5 பவர் என்ன போட முடியும், 3 + 4 7, 7 - 2 எவ்வளோ 5. அப்போ 5 பவர் 5, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பார் ரிலேட்டடாக இருக்கிற சம். பார்னா என்ன சார்? பிஏபிஎல் மேலே ஒரு கோடு அப்படி போடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பார் அப்படிங்கிறது இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போது 3/10 அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத இந்த பின்னத்தை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, அடித்து கொடுத்தீங்கன்னா 0.3333 போய்கிட்டே இருக்கும்ப்பா பார். அப்போ இப்படி போய்கிட்டே இருக்கிறத நம்ம அவனை பிடிச்சி நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி 0.33 பார்னு என்னால் போட முடியும்.
ஓகேவா? அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ 1.2 பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1.22222222 போயிட்டே இருக்கும். அதுவே 13.27 பார், இந்த பார் அப்படிங்கிறது பார்னா மேலே இருக்கிற அந்த பார் கோடு, அந்த ஹரிசாண்டல் கோடு, அந்த பாரோட மீனிங் 7க்கு மட்டும் இருக்கு அப்படின்னா 13.2777777ன்னு போய்கிட்டே இருக்கும். இதுவே 637.13525 பார், இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஜிட்ஸ்க்கு மட்டும் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 637.13525, ஓகேவா? மறுபடியும் 525 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். திருப்பி திருப்பி அந்த 3 டிஜிட்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். இந்த 3 டிஜிட்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க, இந்த 3 டிஜிட்ஸ், இந்த ஒரு 3 டிஜிட்ஸ் இருக்கா, இந்த ஒரு 3 டிஜிட்ஸா, இந்த ஒரு 3 டிஜிட்ஸ் வருதா, திருப்பி திருப்பி அக்கர் ஆகிட்டே இருக்கும். அந்த பார் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த பார். ஓகேடா? இதுக்கு இதுதான் மீனிங். திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த டிஜிட்ஸை வந்து நம்ம நிறுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கிளியரா புரியும் நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் நான் போடுறேன், பேசிக்காக இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? இப்போது 174.73268 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டிஜிட்ஸ், இந்த ஒரு 4 டிஜிட்ஸ்க்கு நான் போடுறேன் அப்படின்னா என்ன வரும்? இந்த 4 டிஜிட்ஸ்க்கு போகிறேன்னா 174.73268 3268 3268. அந்த 3 டிஜிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 4 டிஜிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஹைலைட், அந்த பார் வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புரியுதா சாமி? ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுதான் அந்த பாரோட கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் நம்ம சம்மா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும். ஓகேவா? ஸோ இது பார்த்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினையே நம்ம வந்து பின்ன வடிவில் கேட்குறாங்க. நான் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த சம் எப்படி வரும் சால்வ் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 0.166. இப்போ 1.166ன்னு போய்கிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி போடலாம்? இப்போது 0.16 பார் அப்படிங்கிறத நம்ம 0.16666ன்னு போயிட்டே இருக்க, ஒரு 4 டிஜிட்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேனே. அப்புறம் 0.15 பார்ன்னு இருக்கிறத நான் எப்படி போட போகிறேன்? 0.15555ன்னு ஒரு 4 டிஜிட்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 0.13 பார் அப்படிங்கிறத நான் 0.13333 மட்டும் போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறமா மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 6 + 5 எவ்வளோ? 11. மைனஸ் ஒரு 3 எவ்வளோ? 11லேருந்து 3 போச்சுன்னா 8. அதே மாதிரி தான் 6 + 5 எவ்வளோ? 11. 11 3 போச்சுன்னா 8. 6 + 5 எவ்வளோ? 11. 11லேருந்து ஒரு 3 போச்சுன்னா 8. 6 + 5 8. இங்கே என்ன இருக்கும்? 1 + 1 எவ்வளோ? 2. 2லேருந்து 1 போச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 + 1 2. 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி போடலாம்னா, இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 0.18 பார்ன்னு தான் இருக்கும். கிளியராப்பா? இந்த வேல்யூவை, இதுதான் இதோட ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0.18 பார் தான் இதோட ஆன்சர். இன்கேஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு 0.18 பார்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். பட் அந்த மாதிரி கொடுக்காம PQ ஃபார்மேட்டில், அது என்ன சார்? P/Q ஃபார்மேட்னு சொல்லுவாங்க, அல்லது X/Y ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பின்ன வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பின்ன வடிவம் தானே. PQ பாருங்க, PQ எப்படி இருக்கு? P/Q இருக்கு. X/Y ஃபார்மேட்டில் இருக்கு. அதே மாதிரி பின்ன வடிவம், ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. ஆப்ஷனில் ஃப்ராக்ஷனில் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க.
இங்கே தான் நம்ம ஆளுங்க கஷ்டப்படும். ஓகேவா? அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0.188888 இருக்குப்பா. இப்போது இங்கே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா, இப்போது நான் இதை வந்து நான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க 100ஆல் மல்டிபிள் பண்ணேன். அப்போ 2 பக்கமே 100ஆல் மல்டிபிள் பண்ணனா, அப்போ இதை வந்து எக்ஸை 100ஆல் மல்டிபிள் பண்ணனா 100 எக்ஸ்ன்னு வரும். 100ஆல் எக்ஸை மல்டிபிள் பண்ணால் 100 எக்ஸ்ன்னு வரும். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன்னா 8 8 8 8 8ன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 1 8ன்னு இருக்கும். 2 ஸ்தானம் இங்கிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சனா, ஏன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இங்கிருந்து புள்ளி எங்கே போகும்? இங்கே போகுமா? இந்த 8ங்கிறது போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 18ன்னு வந்துடும். 0.18ங்கிறது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 18ன்னு வந்துடும். கிளியரா சாமி? புரியுதா? அப்போது நான் இங்கே வந்து நான் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா இப்போ இதிலேருந்து இதை நான் கழிக்கிறேன். ஓகேவா? அப்போது கழிச்சுனா எனக்கு என்ன வரும்? அப்போது 100லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா எவ்வளோப்பா? 99 எக்ஸ். 100 எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 99. ஓகேவா? இந்த 8க்கு இந்த 8 போயிடும், இந்த 8க்கு இந்த 8 போயிடும், இந்த 8க்கு இந்த 8 போயிடும், இந்த 8க்கு இந்த 8 போயிடும். அப்போ இங்கே என்னப்பா இருக்குது? அப்போ 8லேருந்து 1 போச்சுன்னா 7. புள்ளி இருக்கா? புள்ளி. 18 இருக்கா? 18லேருந்து 0 போச்சுன்னா 18 தான் இருக்கும். ஈக்குவல் டு அப்போது 99x ஈக்குவல் டு 18.7 அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கமும் ஒரு 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணிடுவேன். ஏன் சார் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறேன்னா எனக்கு பின்ன வடிவில் கொண்டு வரணும். அதனால தான் நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 பக்கமும் ஒரே மாதிரி மல்டிபிள் பண்ணால் வேல்யூ மாறாது. அப்போது 10 பெருக்கல் 99x எவ்வளோ வரும்? 990x ஈக்குவல் டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடுமா? அப்போ 187. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 187 டிவைடட் பை இந்த 990 அப்படிங்கிறது கீழே வந்துடும். அப்போ பின்ன வடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் அவங்க வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷனில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி காட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும்? அப்போது இதை 11 அடிச்சுன்னா 9 9 9 99 ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இதை 11 அடிச்சுன்னா 11 11 மீதி எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும், 17 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 17 டிவைடட் பை 90. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 17ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸை வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்த்து ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்முமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 டீட்டெயில்டு அப்படிங்கிறத விட ரொம்ப பொறுமையாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அந்த பார் கான்செப்ட் மட்டும் நான் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற பார்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்த பார்ட்டோட சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பார் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.